நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியால் மதுரை திருத்தக்காடு மக்களின் 50 ஆண்டுகால கோரிக்கையான மின்சாரம் வழங்கும் பணியை மின்சார வாரியம் தொடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், தீர்த்தக்காடு மதுரை மக்களின் 50 ஆண்டுகால கோரிக்கையானது நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியால் நிறைவேறியிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. 50 ஆண்டுகால கோரிக்கைகளுக்கு நியூஸ்7 தமிழ் தீர்வு கண்டிருக்கிறது. நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக தீர்த்தக்காடு மக்களுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய பணியினை மின்சார வாரியம் தற்போது தொடங்கி இருக்கிறது. முதல் கட்டமாக 68 வீடுகளில் கட்டி முடிக்கப்பட்ட 68 வீடுகளில் 5 வீடுகளுக்கு முதல் கட்டமாக மின்சாரம் வழங்குவதற்கு அந்த மின்சார கம்பங்களை நடும் பணியிலே மின்வாரிய ஊழியர்கள் தற்போது காலை முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை நகரின் மையப்பகுதியில் 9 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது வண்டியூர் தீர்த்தக்காடு. 1979ஆம் ஆண்டு 359 ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு அனுமந்த பட்டா வழங்கப்பட்டு வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள். காலப்போக்கில் 600 குடும்பங்களாகி தற்போது 2500க்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் வசித்து வருகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் பகுதியில் மின்சாரம் இணைப்பு, குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதுமில்லாமல் மெழுகுவர்த்தி விளக்கு வெளிச்சத்தை நம்பியே மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் அப்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீர்த்தக்காடு பகுதியைச் சேர்ந்த 68 பேருக்கு பட்டா வழங்கினார்கள். ஆனால் பட்டா பெற்றவர்களுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, கழிவறை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் இது எதுவுமே செய்து கொடுக்கவில்லை. ஏறத்தாழ 3 வருடங்களை கடந்து விட்டது. தொடர்ந்து அவர்கள் பல்வேறு புகார்கள் எழுப்பியிருந்தார்கள். இதனை அப்பகுதியில் நேரடியாக சென்று அப்பகுதியுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை நியூஸ்7 தமிழ் செய்தி தொகுப்பாக வெளியிட்டது. தொடர்ந்து அவருடைய தண்ணீர் இல்லாமல், கழிவறை இல்லாமல் மற்றும் மின்சாரம் இல்லாமல் இருட்டில் எவ்வாறு வாழ்க்கைகளை வாழ்ந்து வருகிறார்கள் என்ற விரிவான செய்தி தொகுப்பை எடுத்துரைத்தது. பகல் பொழுதை கழிக்கும் மக்களுக்கு இரவு பொழுது வந்தாலே பயம் தொற்றிக் கொள்கிறது. மின்சாரம் இப்போது யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள் என்பதை அறிய முடியவில்லை என வேதனையாக தெரிவித்தார்கள். இரவு நேரத்தில் இறப்பு நேரிட்டாலும் கூட விடிய விடிய அந்த இருட்டிலேயே அந்த உடலை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். இதோட 4 தலைமுறையாக இருந்திருக்கான். 4 தலைமை எங்கள் அப்பா இருந்திருக்காரு, எங்கள் அப்பா ஐயா இருந்திருக்காரு, அவருக்கு ஐயா இருந்திருக்கு, அவருக்கு 3 தலைமை, என் தலைமை 4வது தலைமுறை தான் கரண்ட் வரப்போகுது. இன்றைக்கி தான் அதிகாரியை பார்த்து பேசி போஸ்ட் மரம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் மீண்டும் பாதி பேருக்கு பட்டா கொடுக்காமல் இருக்குது, இன்னும் பாதி பேருக்கு கரண்ட் கொடுக்காமல் கிடக்கு. அதெல்லாம் சுயமாக செஞ்சு கொடுக்கணும். ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. சவராசவரம், பாம்பாட்டி நகர், மாரியன் மரு அதெல்லாம் தண்ணி வேஸ்ட்டாக போகுது. ஆனால் திருத்தக்காட்டுக்கு தண்ணி தர மாட்டுறாங்க. திருத்தக்காட்டுனா 1 மணி நேரம், அந்த 1/2 மணி நேரம் தண்ணி வருது, நிப்பாட்டிடுறாங்க. அவங்க தண்ணி சேப்பு இந்த புழுக்கில் போய் போட்டிருக்காங்க. அது தண்ணி வேஸ்ட்டாக போகுது. ஆனால் எங்களுக்கு 1 மணி நேரம் சேர்த்து விடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அது நாங்கள் அவர்கிட்ட போய் சொன்னோம், வண்டியூர்லேயும் போய் பேசுனதுக்கு அவர்கிட்ட கதிர வேண்ட போய் சொன்னோம். அவர் என்ன சார், போங்க பார்ப்போம், கரண்ட் கேட்டாலும் பார்ப்போம் முன்னார், பட்டா கேட்டாலும் பார்ப்போம் முன்னார், தண்ணி கேட்டாலும் எது கேட்டாலும் பார்ப்போம், உங்கள் ஏரியா எதுவும் பண்ணலை அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, அன்னை முத்தமிழ் பாண்டி தலைமையிலேருந்து தம்பி முத்துப்பாண்டி தலைமையில் இருந்ததே இந்த கரண்ட் வந்திருக்கு. அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அவருக்கு முயற்சி எடுத்து சென்னைக்கு போய், டெல்லி போய், எல்லா நாட்டிலையும் தெரியாத மக்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து அனைத்து பேருக்கும் நன்றியை தெரிவிக்கிற நிகழ்ச்சி மூலியமாக கரண்ட் வரணும், எல்லாருக்கும் பட்டா கொடுக்கணும், ரோடு வசதி கொடுக்கணும், சாக்கடை வசதி கொடுக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், ரோடு வசதியை கொடுங்க. தீர்த்தக்காடு பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு 45 வருஷத்தை தாண்டி இங்கே போராட்டங்களும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கிற மக்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இது கரண்ட்டை கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து தீர்த்தக்காட்டில் கரண்ட்டு கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக ஒரு போல் ஊன்றாங்க, மின்கம்ப போல். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குங்க. ஒரு போல் ஊன்றதுக்கே ஒரு சராசரியாக வேறு ஒரு ஊருக்காரங்க ஈஸியாக கிடைக்கிற தண்ணி, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இங்கே போராட்டம் செஞ்சால் தான் இங்கே கிடைக்கிது. தொடர்ந்து 45 வருஷமாக போராடிட்டுருக்குறோம். கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, பாதாள சாக்கடை இல்லை, குடிநீர் இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை, பாத்ரூம் போகிறதுக்கு தண்ணி இல்லை, பெண்கள் கழிவறைக்கு போகிற கழிவறை இல்லை, இன்னும் ஓப்பன் பிளேஸில் போயிட்டுருக்குறாங்க. இந்தியா வல்லரசு நாடை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்குறோம். இங்கே தீர்த்தக்காட்டில் பெண்கள் கழிவறை இல்லாமல் வைகை ஆற்றுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் மலம் கழிக்க வேண்டிய பெரிய அவலம். இது இந்தியாவே வெக்கி தலை குனியணும் தீர்த்தக்காடை பார்த்து. இதற்கு முன்பாக தொடர்ந்து அனைத்து தொலைக்காட்சியுமே தீர்த்தக்காடை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு இது ஒரு தேசிய பிரச்சனையாக கொண்டு போனாங்க.
அது குறிப்பாக வந்து நியூஸ் 7 வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. அவங்களுக்கு இதன் மூலியமாக வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தீர்த்தக்காடுன்ற இடம் வந்து 1978 ஆரம்பித்து 1979 அறநிலைத்துறையினால் ஆதிதிராவிடர்களுக்கு கையகப்படுத்தப்பட்ட 9 ஏக்கர் 13 சென்ட் இடம். இந்த இடத்துல வந்து ஆதிதிராவிடர்களுக்கு 349 அனுமந்த பட்டாவை கொடுத்துட்டு ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றாமல் அந்த அனுமந்த பட்டா கொடுத்தவங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து அளந்து நிலத்தை ஒப்படைக்காமல் ஆக்கிரமிப்பாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். இடத்தை ஆக்கிரமிப்பணி செஞ்சுக்கிட்டாங்க. அனைவர்களும் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த ஆதிதிராவுக்கு இடத்த வந்து இவங்க வந்து ஆதிதிராவிட நத்தம் புறம்போக்குன்னு சொல்லி அடங்கலில் கிராம கணக்கில் ஏற்றாமல் கிராம நத்தம்னு வச்சுக்கிட்டு அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த ஜாதி இந்துக்களுக்கு சாதகமாக அந்த கடந்த அரசுகள் நடந்து கொண்டது விளைவாக 49 வருஷங்கள் ஆகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் பட்டாவுக்கு தகுதியான குடும்பங்கள் பார்த்து அதுக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியால் மதுரை தீர்த்தக்காடு மக்களின் 50 ஆண்டுகால கோரிக்கையான மின்சாரம் வழங்கும் பணியை தற்போது மின்சார வாரியமானது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மீண்டும் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? இந்த 50 ஆண்டுகால போராட்டம் என்பது தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் போராடி இருக்கிறார்கள். இதற்கு முன்னால் ஆண்ட கட்சிகளிடம் தொடர்ந்து கோரிக்கையில வைத்திருந்தார்கள். நீதிமன்றம் மூலமாகவும் வழக்கு தொடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவர்களுடைய வழக்கானது சென்று இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலே அவர்களுக்கு தொடர்ந்து அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. ஏனென்று கேட்டால் அவர்களிடம் இருந்தது அனுமந்த பட்டா என்று பழைய, அதாவது 1979 கொடுத்த பட்டா தான். ஆனால் மேல் நடவடிக்கையில் யாரும் எடுக்கவில்லை. தொடர்ந்து அடிப்படை வசதிகள் இல்லாதனால் அந்த பகுதியில் இருந்து அந்த பொதுமக்கள் வெளியேறிவிட்டார்கள். ஏன்னா சிறிய சிறிய குழந்தைகள், பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு இருட்டில் வாழ முடியாது என அவர்கள் அருகிலே வாடகை வீடுகளுக்கு செல்ல தொடங்கி இருந்தார்கள். ஆனால் முதியவர்கள் மற்றும் வீடு வாடகை கொடுக்க முடியாதவர்கள் அதே வீடுகளிலும் குடிசைகள் போட்டும் அதே பகுதியில் தொடர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் நாம் நேரில் சென்று பார்த்தபோது அவர்கள் மிகுந்த துயரத்தை அடைந்து கொண்டிருக்கிறார். 6 மணிக்கு மேலாக இருட்டு தொடங்கிவிட்டாலே அவர்களுக்கு பயம் தொற்றிக் கொள்கிறது. இப்படி பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இவருடைய வாழ்க்கை முறைகளை தெளிவாக தமிழ் எடுத்துவிட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அதற்கான புதிய அரசு அமைந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்ததன் அடிப்படையில் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு முதற்கட்டமாக 68 பேருக்கு, அதாவது பட்டா என்று சொல்லி இருக்கிற இணைவெளி பட்டா இருக்கக்கூடிய அந்த பயனாளிகளிலே முதற்கட்டமாக 5 நபர்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை மின்சார வாரிய அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து தற்போது 5 மின் கம்பங்களை நட்டு மின்சார வயல்களை அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு பணிகளை செய்து வருகிறார்கள். ஆகவே இன்னும் ஓரிரு நாட்களிலே அவர்கள் இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய அவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து அதற்காக காத்திருக்கிறார்கள். முன்பதாக வீடுகள் கட்டி மின் இணைப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முதல் முறையாக அவருடைய வீடுகளிலே விளக்குகள் எரிய போவதை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அவர்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து செய்திகள் ஒளிபரப்பு செய்து அது தொடர்பான செய்திகளை அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்ற நியூஸ் 7 தமிழுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். விரைவிலேயே அந்த 5 பேரை தவிர மற்ற பயனாளிகளுக்கும் அடுத்தடுத்ததாக கொடுக்கப்பட இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் புதிதாக ஆணையர் வந்திருக்கிறார். அவரும் நேரடியாக ஆய்வு செய்து அவருக்கு தேவையான பாதாள சாக்கடை வசதிகள் மற்றும் குடிநீர் இணைப்புகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான சாலை வசதிகள், தெரு சாலை வசதிகள் தயாராக இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மதுரையின் மிக முக்கியமான ஒரு பகுதி. மதுரையின் அண்ணா நகர் பகுதியில் அடுத்ததாக அந்த வண்டியூர் சொல்லக்கூடிய பகுதியில் தான் இது தீர்த்தக்காடு அமைந்திருக்கிறது. காலங்காலமாக இருந்தது அந்த மக்கள் வசித்து வருகிறார்கள். இது சொல்ல போனால் 3வது தலைமுறையாக அந்த இடத்திலே அவர்கள் வசித்து வருகிறார்கள். ஆகவே இவர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் செய்து கொடுக்க வேண்டும் தான் அவர்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை அடுத்துதான் தற்போது அவர்கள் அந்த முதற்கட்டமாக மின்சாரம் வழங்கும் பணியானது தொடங்கி இருப்பது அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்திருக்கிறது. அவர்கள் அந்த மின்சார வெளிச்சத்தை பார்ப்பதற்காக தொடர்ந்து காத்திருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.